டாக்டர் பிளஸ் நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். எங்களுடைய சுப்ரா யோகா தெரப்பி, அதே மாதிரி மருந்தெல்லாம் மருத்துவம், நோய் இருக்கும் யோகா கலை, அந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம நிறைய டெய்லி பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இந்த கண்ணாடி பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் நம்மளாம் கண்ணாடி போட்டிருக்கோம். வருஷம் அந்த பவர் கூடிக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த டைப் 2 டயபிட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட எப்படி வருஷம் நம்ம அவங்களுக்கு டோசேஜ் மாற்றிட்டே இருப்பாங்க, கடைசி கொண்டு போய் இன்சுலினில் விட்டுருவாங்க. அதே மாதிரி கண்ணுக்கும் அப்படி தான். வருஷம் ஏஜ் ஆக அந்த பவர் கூடிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ணாடியை மாற்றிக்கிட்டே இருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைகள்லாம் நிறைய பேர் இந்த மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறாங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்களாம் அப்போ சும்மா படிக்கிறதும் அதில் கொண்டு வந்துட்டாங்க. டிவி பார்க்குறது டைம் பார்த்தாம ஃபோன் பார்க்குறதும் இல்லை. இப்போ கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் அந்த படிப்பையும் மொத்தம் இப்போ கம்ப்யூட்டரில் வந்துருச்சு. இப்போ லேப்டாப்பில் பார்த்து எல்லாருக்குமே இப்போ கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தீர்வுன்னா நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். முதல்ல வந்து நான் சொன்னேன், இது பல விஷயங்கள் எடுத்து வச்சுருந்தேன் இதை பற்றி ஒரு வருஷம் முன்னாடி. இப்போ கிடையாது, நான் சொல்கிற 3 years பேக். அது யாரும் நம்பலை. உடனே என்ன பண்ணிட்டேன், கண் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி வச்சுக்கலாம், அப்புறம் நமக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் டெஸ்ட் பண்ண போகிறப்போ அவங்க முதல் கண்ணாடி தான் காமிச்சாங்க வாங்குறதுக்கு. நான் கண்ணாடி வாங்க வரல, இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறக்கா வந்திருக்கேன், நான் போகிற கண்ணாடி இனிமேல் போடக்கூடாதுன்னு பார்க்குறேன், அதுக்காக வந்தப்போ அங்கே உள்ளவங்களாம் பார்த்து சிரித்தாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, உங்களுக்கு வந்து வருஷம் பவர் கூடிக்கிட்டே இருக்கும், நிச்சயமாக குறைய சான்ஸே கிடையாது, நான் டெக்னிக் பண்ணலான்னு பார்க்குறேன், எந்த பண்ணலாம் உங்களுக்கு குறையாது அப்படின்ட்டாங்க அவங்க. அதுவும் டாக்டரையும் நான் போய் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவர் வந்து ஒரு கண் டாக்டர். அவரும் என்கிட்ட வந்து இல்லைங்க நீங்கள்லாம் ட்ரை பண்ணாதீங்க, எல்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு, சும்மா அந்த மாதிரி நான் யூடியூப்லாம் பார்க்குறேன், இது மாதிரி கண்ணை மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு ஆட்டெல்லாம் சரியாகலாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ஆகாது, நிறைய வந்து யூடியூப்பில் 1 வாரம் 10 நாளில் கண்ணாடியை கழட்டிடலாம் அப்படி இப்படிலாம் வந்துட்டுருக்கு, நானும் அதை பார்த்துட்டு தாங்க இருக்கேன், நீங்களாம் ட்ரை பண்ணாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு, கண்ணாடியை கழட்டுறது வந்து நடக்காத காரியம், அது வந்து வருஷம் நீங்கள் பவர் கூட்டிகிட்டு தான் போகும், நீங்கள் வந்து கண்ணாடியோட பவர் மாற்றி தான் ஆகணும், எதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணார். ஸோ நான் பார்த்த இந்த மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாருமே டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க, யாருமே என்னை சப்போர்ட் பண்ணவே இல்லை. பட் நான் கொஞ்சம் அதில் ஸ்ட்ராங்காகவே இருந்தேன். சரின்னு என்ன பண்ணேன், ஒரு நாள் எங்களுடைய யோகா சென்டரில் வந்து கிளாஸ் நடக்கும்போது இந்த மாதிரி நான் கண்ணாடியை கழட்டுறது நாளைக்கு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னேன். அக்டோபர் 1 அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறேன். நான் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிச்சுட்டு 2023 1 நான் கண்ணாடி தூக்கி வீச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கள்ட்ட. யாரெல்லாம் அவங்களுக்கு எங்கூட வந்து எங்கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஐடி பீப்புள் நிறைய பேர் எல்லாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க, எல்லாம் நான் வரணும் எல்லாம் வந்தாங்க. நான் 21 பேர் சேர்ந்து அந்த ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட் டே அன்னைக்கு என்ன பண்ணோம், எல்லோரும் லைனில் நிற்க வச்சிட்டோம். அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் யூடியூப்பில். இன்றைக்கி டே 1 இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கண் பயிற்சி கொடுத்தேன், எல்லாருக்குமே ஐ மூமெண்ட்ஸ் கொடுத்தேன். நேத்திர வேயாமான்னு சொல்லுவோம் நம்ம இதில் சான்ஸ்கிரிட்டில், நேத்திர வேயாமா, கண் பயிற்சி, மேலே அப் அண்ட் டவுன், அப்புறம் கண் சுற்றுறது லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அப்புறம் டயகனல் டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட்டு, டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் டயகனலில், அப்புறம் சர்க்குலர் மூமெண்ட்ஸு, அப்புறம் ஷார்ட் சைட் லாங் சைட், இதெல்லாம் டெக்னிக்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வர்மா பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். இந்த வர்மா பாயிண்ட்ஸு, இந்த பாயிண்ட்ஸு, இங்கே உள்ள பாயிண்ட் எல்லாம் வர்மா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜலநீதி பண்ணோம். இந்த கப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு பாம் வாட்டர் விட்டு மூக்கில் கம்ப்ளீட்டாக கிளென்சிங் பண்ணோம். அப்புறம் ஐக்கப் வச்சு கண் வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் டயட் பிளான் கொடுத்தேன். இதெல்லாம் சாப்பிடுங்க எல்லாமே, நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை வாட்டர் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, கேரட் ஜூஸ் டெய்லி சாப்பிடுங்க, ஒரு லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தேன். எல்லாம் கொடுத்து எல்லாருமே டெய்லி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் நல்லாவே போச்சு இந்த கிளாஸ் எல்லாமே. நான் ஒரு 3 மாதத்தோட ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுத்துருந்தேன். 1 மாதம் முடிய போகிறப்பவே பார்த்தீங்கன்னா அது அப்படியே இந்த கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. 21 பேர் வந்து 18 16 வந்துட்டே வந்துச்சு. அப்புறம் 15 ஆச்சு. அப்புறம் நான் பண்ணுறேன், 1 வாரம் பண்ணேன், எனக்கு கீரை கிடைக்கல, கேரட் சாப்பிட மறந்துட்டேன், இன்றைக்கி நான் யோகாவே பண்ணவே இல்லை, இப்படியே வந்துச்சு ஃபீட்பேக்லாம். பட் நான் ஒரு ஆள் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன் அதில். ஏன்னா நான் தானே அதை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன், டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 2.5 மாதம் போயிருக்கோம். ஒரு நாள் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன எழுத்து, நான் அப்படி தான் உள்ள நுழையிறேன், டிவி பார்க்குறப்ப எழுத்தை நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கண்ணாடி போடல, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த எழுத்தை நான் வாசிக்கிறேன், இப்போ கண்ணாடி போட்டு தான் படிப்பேன்.
ஸோ கண்ணாடியே போடாமல் அந்த டிவியில் கூட இந்த எழுத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ண அடுத்து அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்க அப்படின்னு உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து ஃபோனில் வந்து இந்த ரைட் சைடு கார்னரில் நம்மளோட பர்சன்டேஜ் போட்டிருப்பான், பேட்டரி பர்சன்டேஜ். அதெல்லாம் நம்ம படிக்க முடியாது, ரொம்ப சின்னமாக இருக்கும். அதை பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் 46% அதில் காமிக்குது. அதே படிச்சிட்டேன் என்னால், கண்ணாடி போடாமலே. 2.5 மாதம் தான், 3 மாதமே கவராகவே இல்லை. அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே 2.5 மாதம் படிக்க பழகியாச்சு நம்ம அப்படின்ட்டு. அந்த கண்ணாடி போகிற டயத்தை குறைச்சிக்கிட்டே வந்து ஆரம்பித்திருந்தேன். கடைசியில் என்றைக்கு நான் படிக்க ஆரம்பிச்சோம் அன்றைக்கி கண்ணாடி கழட்டிட்டேன். அந்த இன்னொரு இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 நாள் கேப் இருக்கு, இன்னும் டிசம்பர் 15 அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டேட்டில். அந்த பாக்கி உள்ள இந்த 15 டேஸ் நினச்சிக்கிட்டே, இந்த 15 டேஸில் நம்ம கண்ணாடி மேக்ஸிமம் போடக்கூடாது, அவசியம் ஏற்பட்டால் மட்டும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். கடைசியில் அதே மாதிரி டிசம்பர் 31 அன்னைக்கு அந்த கண்ணாடியை கழட்டிட்டேன். 1 அன்னைக்கு காலையிலேருந்து கண்ணாடி போடுறது கிடையாது. அதாவது 1/1/2023 அன்னைக்கு நான் கண்ணாடி போடுற நிப்பாட்டினேன். இன்றைக்கி 2 வருஷம் முடிய போகுது. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்கள் நேரம் உட்காந்து தான் இருக்கேன், கண்ணாடி போடல. கண்ணாடி போடுறதே இல்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தா பிளாக்காக இருக்கும், அந்த கண்ணாடி போட்டு கழட்டி பிளாக்காக இருக்கும். ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ரொம்ப கண்ணாடி போடுறதே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, நான் படுக்கும்போது பெட்டில் கண்ணாடி இருக்கும் எப்போவுமே. ஏதாவது ஃபோன் வந்தால் அது படிக்கிறதுக்காக பெட்டில் வச்சுருப்பேன். அது திரும்ப படிக்கும் உடைஞ்சிரும். அது ரொம்ப கோபமாக வரும் எனக்கு. ஒரு கண்ணாடி பேக்கெட்டில் எப்போவுமே ஒன்று இருக்கும். ஒன்று வந்து காரில் இருக்கும், இன்னொன்று பைக்கில் இருக்கும். ஸோ கண்ணாடி நான் வாங்கும்போதே மொத்தம் வாங்கி வச்சுக்கேன். கண்ணாடி நான் இப்படி தான் இருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்ணாடி இல்லைன்னா அன்றைக்கி படிக்க முடியாது போச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு அவுட் ஆகிடும். அப்போ 2 வருஷம் ஆச்சு. இப்போ ஷூட் போயிட்டுருக்கு, நிறைய படிக்கிறேன், எழுதுகிறேன். நான் கண்ணாடி போடுறது கிடையாது இப்போ. ஸோ இது நான் வந்து அப்போது முட்டு கண்ணாடி பெட்டில் இருக்கும், பேக்கெட்டில் இருக்கும். அதெல்லாம் இப்போ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதுவும் ஒரு காரணம், நான் கண்ணாடி விட்டதுக்கு காரணம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணெல்லாம் இந்த ரொம்ப கருப்பாக இருக்கும். அப்புறம் கண்ணாடியோட பவர் கூட போய் டெஸ்ட் பண்ணுறது, அன்றைக்கி ஒரு ஃபுல் டே போயிடும். அப்புறம் கண்ணாடி வாங்கணும், இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்காத ஒன்றா இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு விஷன் தெரப்பின்னு ஆரம்பித்தோம், ஒரு கோர்ஸ் மாதிரி ஆரம்பித்தோம். அதான் இந்த கோர்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஒரு 3 மாதம் இந்த பிளானை நாங்கள் கொடுக்குற அந்த டயட் பிளான் ப்ளஸ் யோகா மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம கண்ணாடியை கழட்டிடலாம். என்ன பண்ண, இதையே நான் ஒரு டாக்குமெண்ட்டாக தயார் பண்ணி ஸ்கூலுகள்லாம் போய் நான் கொடுத்தோம். இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் நிறைய கண்ணாடி போடுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு. பட் யாருமே அதை ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. எது அப்படி தானே இருக்கும், எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு மதிப்பு இருக்காதுல்ல. ஸோ வந்து இதுக்கு ஏஜெல்லாம் கிடையாது. நம்ம சொல்லுவோம் வயசாக வந்து ரொம்ப கஷ்டம், இந்த ஏஜில் வந்து கண்ணாடி கழட்ட முடியாது அப்படிமா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 60+ இருந்தாலும் நீங்கள் கண்ணாடியை கழட்டிடலாம். 3 மாதம் பயிற்சி எடுத்தால் மட்டும் போதும். கரெக்டாக அந்த டெய்லி பண்ணணும். 2 டைம் நீங்கள் வந்து இந்த கண் பயிற்சி நேத்திரவியமாக பண்ணியே தீரணும். ஐக்கப்போ வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 20 டைம், எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் வச்சு ஐ வாஷ் பண்ணிட்டு இருங்க நீங்கள். அது மாதிரி இன்னொன்று இருக்குது, 20-20-20 ரூல். என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்கள், அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கீங்களே, பார்த்த உடனே ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த கண்ணை வந்து ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்துடுங்க. அப்படி திரையை விட்டு வெளியே எடுத்துருங்க. 20 செகண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், 20 ஃபீட் தூரமாக உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே பாருங்கள். 20 செகண்ட்ஸு. அப்புறம் கண்ணை மூடிங்க. திருப்பி நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கலாம். ஸோ 20 நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உடனே கண்ணாட பக்கத்தை மாற்றிடணும். நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டர் அப்படியே கூர்ந்து கவனிப்பீங்க. அதுதான் தப்பு. கண்ணை சிமிட்டாமலே, பிளிங்க் பண்ணாமலே அப்படியே கூர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது பிரச்சனை வந்துடும் கண்ணில். ஸோ அடிக்கடி கண்ணை மூடி திறக்கணும், பிளிங்க் பண்ணணும் கண்ணை, அடிக்கடி கண்ணை ஐ வாஷ் பண்ணணும். அந்த டியர் கிளாண்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே அதை கூலாக வச்சுக்கணும். அதை வந்து ட்ரையாக வச்சுக்கூடாது. இந்த ரூல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 20 நிமிஷம் கண்ணாடி பார்க்குறீங்க, 20 செகண்ட்ஸ் கண்ணை திருப்பிட்டு 20 ஃபீட் உள்ள ஒரு இடத்த பார்க்குறீங்க, திருப்பி கண்ணை திருப்பிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுங்கள், எவ்ரி ½ அன் ஹவர் வந்து நீங்கள் உங்கள் சீட்டில் எந்திரிச்சிருங்க. உட்காந்தே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வயிறு பெருசாகிடும், தொந்தி வந்துடும், சுகர் வந்துடும், டயபெட்டிக்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க, ஐடி பீப்புள் என்ன பண்ணுங்கள், ஐடி பீப்புளெல்லாம் உட்காந்துருக்கிறவங்க எவ்ரி ½ அன் ஹவர் ஜஸ்ட் கெட் அப் அண்ட் கோ டு ரெஸ்ட் ரூம். நல்லா கண்ணை வாஷ் பண்ணுங்கள். ஐக்கப்படுத்து நல்லா கண்ணை நல்லா ஐக்கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கண்ணை வச்சு நல்லா கண்ணை முழிச்சு பாருங்கள். இல்லை
அதுலேயே நீங்கள் எல்லாம் பண்ணலாம். அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட், டயகனல், ரொட்டேஷன் எல்லாமே நீங்கள் அந்த ஐ கேப் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டு திருப்பி வந்து உட்காருங்க. ஸோ எவ்ரி ½ அன் ஹவர் நீங்கள் எந்திரிச்சிடணும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கரண்டி போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கழட்ட முடியும் உங்களால். இப்போது எந்த மாதிரி கண் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தால் சொல்லித்தரேன் கேட்டுங்க. 2-3 டெக்னிக் இருக்குது அதில். ஒன்று கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் கை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டையும் இன்னும் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணை வந்து ஐபால்ஸ் மட்டும் மேலே கீழே, அப் அண்ட் டவுன், தலையாட்டக்கூடாது. இந்த கண்ணு மட்டும் அப்படி மேலே அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். அது மாதிரி ஒரு நாளைக்கு 5 டைம் பண்ணுங்க காலையில். அப் அண்ட் டவுன் முடித்த உடனே எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். இது மாதிரி ஒரு 5 டைம் பண்ணலாம். அப்புறம் கண்ணை முடிக்கிங்க. திருப்பி கண்ணை திறந்துட்டு டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட் ஒரு 5 டைம் அப்படியே. டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட். இது மாதிரி லெஃப்ட் சைடில் டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட் 5 டைம். டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட், டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட் 5 டைம். கண்ணை முடிங்க கொஞ்ச நேரம். திருப்பி கண்ணை திறந்துட்டு இமேஜின் எ பிக் கிளாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஒரு பெரிய கிளாக் இருக்குமா நீங்கள் மைண்டில் வந்து கற்பனை பண்ணிக்கிங்க. இப்போ லுக் அட் நம்பர் 12. மூவ் யுவர் ஐபால்ஸ் டு ரைட் சைடு. அப்படியே ரைட்டில் கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6. இப்போ 6க்கு வரப்போ கண்ணு கீழே வந்துடும். கம்ப்ளீட்டாக இப்படி கீழே வந்துடும். 6 7 8 9 இப்படி போயிடும் கண்ணு. 10 11 12 மேலே அப்படி. இது மாதிரி ஒரு 3 ரவுண்டு வாங்க. ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி 3 ரவுண்டு வரலாம். திருப்பி கண்ணை முடிக்கிங்க. அப்படி திருப்பி கண்ணை திறந்துட்டு திருப்பி மேலே பாருங்கள். அது ரிவர்ஸ் வாங்க. அப்படி 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 and 12. 3 டைம் வரலாம் அப்படியே ரிவர்ஸில். அப்புறம் இது கண்ணை முடிக்கிங்க. அடுத்தது ஷார்ட் சைட் அண்ட் லாங் சைட். தம்பை வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படியே கொண்டு போங்க. இந்த தம் நெயிலே பார்க்கணும். அப்படியே bring it towards your nose. அப்படியே பேக், ஃபார்வர்ட். இது ஒரு 5 டைம் பண்ணுங்க போதும். இது வந்து கண் பயிற்சிங்கிறது. இது இப்படியும் பண்ணலாம், இது இப்படி வச்சும் பண்ணலாம். வச்சுட்டு அப் டவுன், அப் டவுன். அதே மாதிரி லெஃப்ட் ரைட், டயகனல்ல டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட். அதே மாதிரி டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட், ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ஸ்லோவாக அப்படியே கவுண்டர் கிளாக் வைஸ். அப்புறம் ஷார்ட் சைட், லாங் சைட். ஓகே, இது மாதிரி கைகளை கோர்த்தும் பண்ணலாம். கை இல்லாமலே நீங்கள் கண்ணுடைய ஐபால்ஸ் மட்டும் கூட நீங்கள் அசைக்கலாம். ஆனால் மண்டே ஆட்டக்கூடாது. தலையை ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் கிடைக்காது. உங்களுக்கு வேறு மாதிரி மாறி போயிடும். ஸோ தலையை மட்டும் ஆட்டாமல் அந்த ஐபால் மட்டும் மூவ் பண்ணலாம். இது வந்து உங்களுடைய கண் பயிற்சிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரை வச்சு இங்கெல்லாம் இருக்குது, பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் பண்ணலாம். இந்த சைடில் பாயிண்ட்ஸ் இருக்குது, கண்ணுக்குள்ளே பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மூக்கு வந்து பாயில் முடியும், இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸில் வர்மா பாயிண்ட்ஸ். இதெல்லாம் டெய்லி ஹெட் ஸ்டிமுலேட்டட். 2 டைம் 3 டைம் பண்ணலாம். ஸோ ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தால் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் சொல்லுவோம், இந்த வீடியோலாம் பார்த்து யாரும் இது வரைக்கும் பண்ணதே தெரியல. ஸோ நாங்கள் மானிட்டர் பண்ணால் தான் நடக்குது இதெல்லாம். நான் வீடியோ அனுப்பிச்சி விட்ருப்போம், அவங்க டெய்லி பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. பட் நான் எங்கள் கிளாஸில் வந்து கரெக்டாக இருந்து டெய்லி பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் வந்து ரெக்கவர் ஆகிறாங்க சீக்கிரமாக. ஸோ அதனால் இது வந்து ரெகுலராக பண்ணி நீங்கள் குணப்படுத்த முடியும். குணப்படுத்திக்கிங்க. நம்ம இன்னுமே கண்ணாடி சீக்கிரமாக கழட்டிடுவோம். கண்ணாடி இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.